என்னது எனக்கு இது புரியவே இல்லையே. இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து அருண் விசஸ் முத்துக்குமரன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே மேனேஜர்ல இருந்து முத்துக்குமரன் அதிகமாக பேசுறதும், அங்கிருந்து லேபர்ல இருந்து அருண் அதிகமாக பேசுறதும் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லா முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் நடுவில் எப்படி ஒரு ரிவல்ரி போக போகுதுன்ற மாதிரி தான் இருக்க போதா அப்படின்றது எனக்கு தெரியல. மற்றவங்களாம் அமைதியாக இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. மூணாவது ப்ரோமோல நடக்கிற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு 3 ப்ரோமோவுமே அருண் பற்றி தான். ஸோ என்னன்னு தெரியல, அருணுக்கு இது ப்ரொமோஷனாக போகுதா இல்லை அருண் வந்து பண்ணுற விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா ஒன்றும் புரியல. முதல்ல என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. 8 மேனேஜர்களுக்கு 7 ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. இந்த டாஸ்கின் அடிப்படை நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வராது, கேஸ் வராது, எதுவுமே வராது. எப்படி எல்லாமே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிச்சனுக்குன்னு ஒரு தண்ணிக்கு ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க, கேஸுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருக்குறாங்க, பாத்ரூம் தண்ணிக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னாலோ, சமைக்கணும் அப்படின்னாலோ, கிச்சனில் தண்ணி வேணும், குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னாலோ, இந்த 7 லேபர்ஸில் 3 பேர் வந்து சைக்கிள் மிதிக்கணுங்க. இதுதான் ஃபேக்ட்ரியே டாஸ்கே. அவங்க சைக்கிள் மிதிக்கிற எவ்வளோ தூரம் அவங்க சைக்கிள் மிதிக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டாஸ்க்காகவே இருக்க போகுது. சரிங்களா, இது டாஸ்கினுடைய நேச்சர். அதாவது இங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ்க்கு சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே ஸ்டாஃபை வந்து அனுப்பணும் அப்படின்னும் போது மேனேஜர்ஸுடைய ரூல்ஸ், அதாவது அவங்களோட பெர்மிஷன் வேணும். லேபர்ஸ் யாருமே வீட்டுக்குள்ளே படுக்க முடியாது. மேனேஜர்ஸ்க்கு சகல விதமான வசதிகளும் இருக்குது. லேபர்ஸ் எல்லாமே வெளியில் கார்டன் ஏரியாவில் அதுக்குன்னு ஒரு செட் போட்டிருக்காங்க, அங்கே தான் படுக்கணும், அங்கே தான் தூங்கணும். ஸோ வீட்டுக்குள்ளே அவங்களால வர முடியாது. ரெஸ்ட் ரூம் போகணுன்னா மட்டும்தான் அவங்களால வீட்டுக்குள்ளே வர முடியும். அதுவும் மேனேஜர்ஸுடைய அனுமதியோடு தான் அவங்க வரணும். இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இந்த டாஸ்க்கு வந்து இருக்குது. இது 24 ஹவர்ஸ் நடக்க போகிற டாஸ்க். சரிங்களா, முத்துக்குமரன் ஒரு விஷயத்த முந்திரி கொட்டை மாதிரி பண்ணுறாப்புல. அதாவது ஃபேக்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையும் கம்பெனிஸ்லையும் வந்து யூனியன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த யூனியன் அப்படிங்கிறது எப்படி செயல்படும்னா, லேபர்ஸினுடைய ரைட்ஸ்க்காக செயல்படும். சரிங்களா, ஒருவேளை ஒரு சம்பள உயர்வு இல்லை லேபர்ஸ்க்கு எதனா ஒரு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா யூனியனில் சொல்லி, யூனியனுக்குன்னு ஒரு லீடர் இருப்பார். அந்த லீடர் மூலமாக தான் யாருக்கு அந்த மெசேஜ் போகும், ஃபேக்ட்ரி மேனேஜருக்கோ இல்லை ஓனருக்கோ அப்படி தான் தகவல் போகும். தகவல் பரிமாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அந்த யூனியனுக்குன்னு ஒரு லீடர் இருப்பார். அவர் தான் அந்த யூனியனுடைய பாதுகாப்பு எல்லாத்துக்கும் பொறுப்பானவர் அவர் தான். ஓகேவா, இது எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையும் இருக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று, யூனியன் தலைவரை யார் தேர்வு செய்வாங்க அப்படின்னா, அந்த யூனியனில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இதை ஃபேக்ட்ரியோ யாரும் உள்ளே புகுந்து அவங்க வந்து தேர்வு செய்ய முடியாது. யூனியன் ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து இதில் ஓட்டிங் நடக்கும். 2-3 பேர் போட்டி போடுவாங்க. இதில் யாருக்கு மெஜாரிட்டியாக ஓட்டிங் கிடைக்குதோ அவங்க தான் யூனியன் லீடர். ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு விஷயம் தான் இந்த யூனியன் அப்படிங்கிறது. ஸோ இது நடைமுறையில் இருக்கிற ஒன்று. இதை முத்துக்குமரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்து ரூல்ஸ், இவங்களுக்கு தேவையான ரூல்ஸே இவங்க போடலாம். மேனேஜர்ஸ் வந்து ரூல்ஸ் போடலாம், என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது, என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்றதை இவங்க கொண்டு வரலாம். அதில் ஒரு ரூலாகவே முத்துக்குமரன் என்ன ரூல் கொண்டு வர்றாரு அப்படின்னா, யூனியன் லீடரை நாங்கள் தான் தேர்வு செய்வோம், மேனேஜ்மெண்ட் தான் தேர்வு செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராரு. இதுக்கு அருண் வந்து காண்டாகி பேசுறது தான் 2வது ப்ரோமோல நடந்த விஷயம். ஸோ இது முத்துக்குமரன் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். அதில் அருண் பேசுறது வந்து கரெக்டு தான். எந்த ஒரு ஃபேக்ட்ரிலையும் யூனியன் லீடரை வந்து மேனேஜ்மெண்ட் தேர்வு செய்ய முடியாது. அவர் கரெக்டாக தான் கேட்டாப்புல. அப்போனா அது மேனேஜர் ரூம்னு வச்சிட வேண்டியதானே, ஏன் யூனியன் ஆஃபீஸ்னு வச்சிங்க, மேனேஜர் ஆஃபீஸ்னு வைக்க வேண்டியதானே. இதில் நீங்கள் தலையிடவே முடியாது. யூனியன் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே நாங்கள் டிசைட் பண்ணி ஒருத்தரை செலக்ட் பண்ணுவோம், இதில் நீங்கள் தலையிட முடியாதுன்னும் போது முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ரூல்ஸ் போட்டுக்கலாம், எங்களுக்கான அதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அங்கே சண்டை வருது. அப்படிலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லேபர்ஸும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது 2வது ப்ரோமோல நடந்த சண்டை. ஸோ முத்துக்குமரன் தேவையில்லாமல் உள்ளே போய் ஒரு விஷயத்த கிளப்பி விட்டார், அருணை ஹீரோவாக மாற்றி விட்டார். அந்த ஒரு சமயத்துக்கு அன்ஷிதா பயங்கரமாக வச்சு அருணை செஞ்சுருப்பாங்க. அது இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பேசுவோம். இதன் பின்னாடி 3வது ப்ரோமோல நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரூல்ஸ், இந்த டாஸ்கில் சில விதிமுறைகள் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது என்னன்னா, ஒவ்வொரு நாள் நைட்டும் பஸர் அடிக்கும். பஸர் அடிக்கும் பொழுது ஒரு லேபரை சூஸ் பண்ணணும். அந்த லேபர் வந்து லேபராக இருக்கிறதுக்கு தகுதியான பர்சன் கிடையாது. அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம். இவங்க வந்து கடினமாக உழைக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ப்ரொமோஷன் கொடுத்து மேனேஜராக மாற்றலாம். இந்த லேபர் மேனேஜராக மாறுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், மேனேஜர் ரூமில் போய் அங்கே சேர்ந்துருவார். அதே மாதிரி அங்கே இருந்து மேனேஜர்ஸ்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி, இவங்க வந்து மேனேஜராக இருக்க தகுதி இல்லை, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி என்ன பண்ணலாம், டீப்ரமோட் பண்ணி லேபராக மாற்றலாம். ஸோ இந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது எவ்ரிடே நைட் வந்து நடக்கும் போல இருக்குது. இது ஒரு ரூல்ஸ்.
வார இறுதியில் எந்த லேபரில் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. மேனேஜர்ஸாக இருக்கிறவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்காங்க, இவங்க வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. வார இறுதியில் இந்த மேனேஜர்ஸ்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. லேபர்ஸ்லேருந்து ஒருத்தரை லேபர்ஸே செலக்ட் பண்ணோம், அவங்களுக்கு வந்து டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிறது அடுத்த வாரத்துக்கு கிடைக்க போகுது. இதான் இந்த கேமினுடைய ஒட்டுமொத்த ரூல்ஸுமே. சரிங்களா? இந்த 3வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மீட்டிங் அப்படின்னு நடக்குது நைட்டில். இது வந்து மேனேஜர்ஸே சேர்த்து பண்ணுற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மீட்டிங்கில் லேபர்ஸுடைய குறைகளை கேட்கறதுக்கான ஒரு மீட்டிங்காக அது இருக்கலாம். ஒவ்வொரு மேனேஜர்ஸ்க்கும் தனித்தனியாக அவங்களுக்குன்னு பவர்ஸ் இருக்குது, யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் பேசுறதுக்காகத்தான் 3வது ப்ரோமோவில் உட்காந்துருக்காங்க. ஒருத்தராக நம்ம வந்து கூப்பிட்டு பேசலாம். இவங்களுடைய டிசிஷன் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்றது. ஆனால் அங்கே அருண் என்ன கேம் ஆடி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், ஒருத்தராக தனியாக நாங்கள் நம்ம போய் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாது. அப்படி ஒருத்தராக தனியாக போனோம்னா நம்மளை வந்து மூளையை கழுவாங்க, எதனா வந்து சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த மீட்டிங் ஆரம்பிக்கலாம், டைம் ஆகுது அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லும்போது அருண் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போகிறாரு. அப்போ மஞ்சரி வந்து அங்கே கேட்குறாங்க, வாங்க, அப்போ பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சத்யாலாம் என்ன சொல்கிறாருன்னா, அருண் வந்த பிறகு தான் நாங்கள் வருவோம், நாங்கள் மொத்தமாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மஞ்சரி அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போனா அருண் நீங்கள் போகாதீங்க, நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அருண் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் தலையாட்டிக்கணுமா, நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் செய்யணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அது மேனேஜர்ஸோட பெர்மிஷன் வேணும், இது பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ், அதை நம்ம மதிச்சு தான் ஆகணும், இது தற்கொலைக்கு தெரில, டப்பாவுக்கு தெரில. சரிங்களா? அங்கே போய் ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாரு. ஸோ முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு, நான் ஏன் எல்லாரும் வருவோன்னு சொல்கிறீங்க கேட்குறாப்புல. நாங்கள் டிசைட் பண்ணுறது தான் யாரை வந்து கூப்பிடுவோம், நாங்கள் எத்தனை பேர் வரணுன்றது நாங்கள் தாங்க டிசைட் பண்ணோம் அப்படின்னும் போது அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள் வந்தால் எல்லாரும் வருவோம், இது எங்கள் யூனியனுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அருண் சொல்லும்போது, யூனியன் ரைட்ஸ்னு ஒன்று இந்த புக்லேயே கிடையாது, இந்த புக்கில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை படி மட்டும்தான் நம்ம செய்ய முடியும்னு முத்துக்குமரன் பேசுகிறாப்புல. அருண் வந்து அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எங்கள் யூனியனில் நாங்கள் ஒரு ரைட்ஸ் போட்டிருக்கோம், அதன்படி தான் நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லி அருண் வந்து பேசுகிறாரு. உடனே அருண் வந்து என்ன சொல்கிறாரு, மீட்டிங்னா நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் வருவோம், ஒன்றா வந்தால் மட்டும் அப்படி உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைனா எதுவுமே இங்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல எல்லாரும் வந்து போகிறாங்க. மீட்டிங் எங்களால் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. முத்துக்குமரன் வந்து ரூல் புக்கை கையில் வச்சுட்டு கத்துறாரு, எல்லாருமே கத்துறாங்க. இதை வந்து லேபர்ஸ் வந்து காதில் வாங்குற மாதிரி இல்லை. கடைசியாக முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டினுடைய சிஸ்டம் பாதிக்கப்படணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா பண்ணட்டும், விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வீடு இயங்கணும் அப்படின்னா லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். அவங்க அடிக்கடி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், நாங்கள் யூனியன் வச்சுருக்கோம், யூனியனில் நாங்கள் இந்த டிசைட் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி ஆனால் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனையாக மாறுது. இதுக்கு முழுக்க காரணம் அருண் வந்து என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏதோ ஒரு படத்தை பார்த்து ட்ரை பண்ணுறாரு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். ஸோ தன்னை ஹீரோவாக காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் அருண் இருக்காரு. இந்த பக்கம் முத்துக்குமரன் என்னதான் எல்லாரும் ஒரு மேனேஜர், எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு இருக்குனாலும் முத்து இப்பயும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒட்டுமொத்த ரூல்ஸுமே அவர் போடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. இண்டிவிஜுவலாக தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டணும்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாரு. இது பல மேனேஜர்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் தன்னிச்சையாக செயல்படாதீங்க, எல்லாரும் கேட்டு டிசைட் பண்ணி நம்ம பண்ணுவோம் அப்படின்னும்போது தான் முத்து ஆல்ரெடி ஒரு ரூல்ஸை போட்டார். எந்த ஒரு மேனேஜருடைய டிசிஷன்லையும் இன்னொரு மேனேஜர் தலையிட வேணாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸை போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கேம் ஆடுறாரு. அருண் அவருக்கு தேவையான கேமை அங்கே இருந்து ஆடுறாரு. ஸோ அருண் வர்சஸ் முத்துக்குமரன் தான் இந்த பேட்டில் போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் யார் உள்ளே வரப்போறா, யாருக்குள்ள ஒரு பிரச்சனைக்கு போக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து எனக்கு யார் சரி தப்பு சரின்றதை என்னால் தீர்மானிக்க முடியல. 2 பேருமே கேம் விளையாடுறாங்க. அருணும் கேம் விளையாடுறாப்புல, முத்துக்குமரனும் கேம் விளையாடுறாப்புல. நீங்களே டிசைட் பண்ணுங்க யார் மேலே தப்பு அப்படின்னு, யார் ஓவரா பண்ணுறா அப்படின்ற டிசிஷனை நீங்களே எடுங்க. ஸோ உங்ககிட்டயே நான் அதை விடுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.